ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்ப்போமா? முட்டாள் தவளையும் புத்திசாலி தவளையும். ஒரு நாள் அதிக மழை பெய்தது. ஏரி நிறைந்து வழியும் அளவுக்கு மழை. அந்த ஏரியின் நீர் குளிர்ச்சியை தாங்க முடியாத தவளை ஒன்று மழை நின்றதும் கிணற்று நீர் வெதுவெதுப்பாக இருக்குமே என்பதால் கிணற்றுக்குள் குதித்தது. அந்த கிணற்றில் பல காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை கண்டு மகிழ்ந்து வரவேற்றது. பின் பொந்தில் வைத்திருந்த உணவு வகைகளை புதிய தவளைக்கு தந்தது. இரண்டு தவளைகளும் பேசிக்கொண்டிருந்தன. கிணற்றில் இருந்து மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை. புதிய தவளையை துரத்திவிட முடிவு செய்தன. இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருப்பதை அருகே சென்று வேடிக்கை பார்த்தன. அப்பொழுது அக்கிணற்று தவளை ஏரி தவளையிடம், நண்பனே, நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் என கேட்டது. நான் ஏரியில் தங்கியிருந்தேன். அதில் மீன், ஆமை, முதலை ஆகியவை உண்டு. கிணற்றை விட மிக பெரியது என்றது ஏரி தவளை. ஆனால் கிணற்று தவளை நம்பவில்லை. நண்பா, நீ பொய் சொல்கிறாய். இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது என்றது. ஏரி தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிணற்று தவளைகள் நம்பவில்லை. எல்லா தவளைகளும் ஏரி தவளையை பார்த்து நீ பொய்யன் என்று கூறி ஏரி தவளையை தாக்க முயன்றது. அப்போது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டியை இறக்கினாள். அதனுள் ஏரி தவளை தாவி குதித்தது. தோண்டி தண்ணீருடன் மேலே சென்று ஏரியை நோக்கி சென்றது அந்த தவளை. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? முட்டாள்களிடம் இருப்பதை விட தனியே செல்வதே சிறந்தது. இதே போல நிறைய சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.